வணக்கம். ஹேக்கர் ஸ்டோரிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சோஷியல் மீடியா ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான 3 டாபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க, 2 மடங்கா 3 மடங்கா மல்டிப்ளை பண்ணி தரோம். இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் சோஷியல் மீடியாவில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பணத்தை மல்டிப்ளை பண்ண முடியுமா? உண்மையை சொல்லணும்னா பாசிபிள் கம்மி தாங்க. பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அத்தன்டிக்காக நிறைய வேஸ் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. செகண்ட் ஒன், யங்ஸ்டர்ஸ். சோஷியல் மீடியாவில் இந்த யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி நிறைய ஆட்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அதை மெயினாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு நிறைய ஆட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் நல்லதற்கும் கெட்டதற்கு நம்ம தான் அதை நம்மளுக்கு எது தேவைன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், நல்லா பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக ஜாப்ஸ் போங்க. அப்படி இல்லையா, ஜாப்ஸ் போக பிடிக்கலையா, ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள். அதில் கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணுங்கள். உங்களோட ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ்னால் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுக்காமல் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி கேம்பெயின்ஸ் வின் பண்ணுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. சக்ஸஸுக்கு தேவையான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அதை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லையும் உங்களோட ஃபெயிலர்ஸ், உங்களோட தாட் ப்ராசஸ் தான் அது கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஏமாத்துறது குற்றம்னா ஏமாறுறதும் குற்றம் தான். ஏமாத்துறது ஸ்கில் கிடையாது, அது அஃபென்ஸ். நம்ம யாருமே நம்ம தடுக்க முடியாது. நம்ம இவங்கள்ட்ட இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கணுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.